பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 33 அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அருமையான ஆண்டோடைய வார்த்தை. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய், இப்போ இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனம் ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதான். இப்படி நம்ம சுதந்திரமாக அவர் நமக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களுக்கு பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் கண்ணோக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பாருங்க, அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரம் பிடித்தவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியால் நல்லா கவனித்து கொள்ளுங்க. கர்த்தரை, யாரை? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு தான் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை உண்மையாய் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, வெட்கப்பட்டு போனேன்னு பார்க்கிறோம். அப்போ அவர் வானத்திலிருந்து நோக்கி ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா மனுபுத்திரரையும் காண்கிற தேவன். நீ நினைக்கக்கூடாது கர்த்தர் நம்மளை காண்கிறாரா? உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், காண்கிறார், உங்களை விசாரிக்கிறார். அவர் விசாரித்து உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.